அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்றைய ஆரம்ப வகுப்பு நாம் தொடர்வோம். நாம் ஆகிய சக்கரம் வரை இதுவரை நாம் பார்த்திருக்கின்றோம். இன்று நமது வகுப்பை நாம் தொடர்வோம். இந்த இசை எம்மை தியான நிலைக்கு கொண்டு சென்றிருக்கும். இடது நாடி பாதிப்புள்ளவர்கள் மெழுகுதிரி சிகிச்சை முறை செய்யுங்கள். இதை நீங்கள் 3 மாதம் தொடர்ந்தால் முழுமையான பலன், முற்றாக நீங்கள் கடந்த கால பாதிப்புகளிலிருந்து விடுபடக்கூடியதாக இருக்கும். இடது நாடி பாதிப்பு கடந்த கால வாழ்க்கையின் தாக்கங்களால் ஏற்படும் மனதில் ஏற்படும் பாதிப்புகளாகும். அதாவது மன உபாதைகள், மன நோய், மன உபாதைகள், மனச்சோர்வு, இவை அனைத்தும் இந்த ஒளி தத்துவத்தால் நாம் சரி செய்ய முடியும். ஒழுங்கான பயிற்சி அவசியம். எனவே நீங்கள் இந்த ஒளி தத்துவ சிகிச்சை வேண்டும் என்று நினைப்பவர்கள் எம்மோடு தியானத்தில் இருக்கும் போதே நீங்கள் அதை செய்யலாம். மற்றும் அனைவருக்கும் உப்பு நீர் சுத்திகரித்தல் அவசியம். மாலை நேரத்தில், அதாவது நாள் முடிவில் நாம் களைத்திருப்போம். நமது நாடிகள் சக்கரங்களை அமைதிப்படுத்துவதற்கு இந்த உப்பு நீர் சுத்திகரிப்பு நமக்கு உதவுகின்றது. இது நீர் தத்துவம். நீர் தத்துவத்தின் முதன்மையான பண்பு சுத்திகரித்தல். நீர் நமது நாடிகள் சக்கரங்களை சுத்திகரித்து தூய்மைப்படுத்தி எம்மை ஒரு ஆழமான அமைதி நிலைக்கு எடுத்து செல்கின்றது. எனவே மாலை நேர தியானத்தின் முன்பு உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்தல் அவசியம். எமது வகுப்பு மாலை நேரங்களில் நடைபெறுவதால் நீங்கள் அனைவரும் உப்பு நீர் எமது வகுப்பில் செய்யலாம். மற்றும் எம்மை இந்த சாயோகா தியானத்தில் நாம் எமக்குள் முழு நம்பிக்கை மற்றும் இந்த தெய்வீக சக்தியிடம் நம்பிக்கை இருக்க வேண்டும். பாசிட்டிவ், அதாவது ஒரு நல்ல நோக்கத்தோடு, நல்ல எண்ணத்தோடு நாம் இந்த நம்பிக்கையில் முன்னேற வேண்டும். எனவே முழு நம்பிக்கையோடு எம்மை நாம் முற்றிலும் வெளிப்படுத்துவோம். சிரமமின்றி இங்கு நாம் நேரடியாக தெய்வீக சக்தியோடு தொடர்பு கொள்கின்றோம். எனவே எந்த விதமான தயக்கமுமின்றி எமது இருதயத்தை நாம் திறக்கலாம். அங்கு ஒளிவு மறைவு இல்லாது இருக்க வேண்டும். எமது இருதயம் ஒளிவு மறைவு இல்லாது தூய்மையாக இருக்க வேண்டும். எமது இருதயத்தை நாம் முழுமையாக திறப்போம். எமது எண்ணங்கள், பிரச்சனைகள், கவலைகள், கஷ்டங்கள்,
அனைத்தையும் நாம் தெய்வீகத்தின் முன்பாக சொல்லுவோம். இவை அனைத்தும் எனது தியானத்தை தடுக்கின்றது. தாயே, அவை அனைத்தையும் என்னிடமிருந்து விலக்கி விடுங்கள். எனக்கு பூரண அமைதியை தாருங்கள். என் இருதயத்தில் வந்து எனது இருதயத்தை முழுமையாக தூய்மைப்படுத்துங்கள். எனது நற்குணங்களை நான் ஆனந்தம் எனது நற்குணங்களை குறித்து நான் ஆனந்தம் அடையவும், எனது இருதயத்தில் இருக்கும் வேண்டாதவற்றை முழுமையாக வெளியேற்றவும் எனக்கு அருள் புரியுங்கள். இந்த மனநிலையோடு நாம் தியானத்தை அணுகுவோமானால் மிக இலகுவாக தியான நிலைக்கு நாம் செல்ல முடியும். ஒரு புல்லாங்குழல் போல் எமக்குள் எமது மமகாரம், அகங்காரம் அனைத்தையும் விடுத்து எமது இருதயத்தை முழுமையாக நாம் பிறப்போம். இருதயம் மட்டுமல்ல, எமது சக்கரங்கள், நாடிகள் அனைத்தையும் நாம் எங்கும் நிறைத்திருக்கும் இந்த தெய்வீக சக்திக்கு வெளிப்படுத்துவோம். அதையே நாம் கடந்த வகுப்பில் ஸ்ரீபாதஜி உரையிலிருந்து கேட்டோம். உங்களுடைய பிரச்சனைகளை ஒருபோதும் நினைக்க வேண்டாம். நுண்ணதிர்வுகள் என்பது இறைவனின் அன்பு அலைகள். அதுவே பரம சைத்தன்யம். அவற்றிற்கு உங்களை வெளிப்படுத்துங்கள். சூரியன் பிரகாசிக்கும் போது முழு இயற்கையும் சூரியனுக்கு தன்னை வெளிப்படுத்தி சூரியனின் ஆசியை முயற்சியின்றி பெற்றுக்கொள்கிறது. அது ஒரு முயற்சியும் எடுப்பதில்லை. அது சூரியனை வெறுமனே பெற்றுக்கொள்கிறது. சூரியனின் கதிர்கள் வேலை செய்ய தொடங்குகின்றது இயற்கையில். இதே மாதிரியே எங்கும் பறந்துள்ள இறை சக்தி எமக்குள் வேலை செய்ய தொடங்குகின்றது நாம் முழுமையாக எம்மை வெளிப்படுத்தும் போது. அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க ஒரே வழி, நாம் நம்மை முழுமையாக வெளிப்படுத்தி தியான நிலைக்கு செல்வதே ஒரே வழி. தியான நிலை என்பது எண்ணங்கள் இல்லாத விழிப்பு நிலை. சாட்சிபாவ நிலை. இந்நிலை அமைதியானது, சக்தி வாய்ந்தது, முழுமையான பாதுகாப்பு நிறைந்த நிலையாகும். இன்று நாம் நமது 3 நாடிகளின் சமநிலை பற்றி மேலும் ஆழமாக பார்ப்போம். ஏனென்றால் இந்த 3 நாடிகளும் சமநிலைப்படும் போது முக்கியமாக எமது இடது நாடி வலது நாடியை நாம் சமநிலைப்படுத்தும் போது, அதாவது இடது நாடி நமது கடந்த கால வாழ்க்கை, வலது நாடி எதிர்கால வாழ்க்கை, இவற்றை நாம் சமநிலைக்கு கொண்டு வந்து நிகழ்காலத்தில் இருக்கும் போது தியானம் நன்றாக நடைபெறுகின்றது. தியான நிலைக்கு செல்ல முடிகின்றது. இவற்றை நாம் இன்று ஆழமாக பார்ப்போம். பல வகையான ஆரோக்கிய குறிப்புகள் நாம் பார்த்தோம். இவை எமக்கு தியான நிலைக்கு செல்ல எமக்கு உதவுகின்றது.
எண்ணெய் தேய்த்தல் பார்த்தோம். இது எமது நரம்புகளை நன்றாக தளர்த்தி எம்மை தியான நிலைக்கு எடுத்துச் செல்கின்றது. சிறிது நேரம் தமது கவனத்தை தலையுச்சி குழியில் வைத்து இரு கைகளையும் அவதானிப்போம். எனது கவனம் எங்கிருக்கின்றது? எனது சுவாசம் அமைதியாக நடைபெறுகின்றதா? கவனத்தோடு எனது சுவாசம் அமைதி அடைகின்றதா? அவ்வாறு அமைதி அடையும் போது அங்கு எண்ணங்கள் இல்லை. எண்ணங்கள் வந்து குழப்பினால் நாம் அவற்றை மன்னித்து விடுவோம். அவை எமது மமகாரம் அல்லது அகங்காரத்தால் வருபவை, ஆத்மாவின் எண்ணங்கள் அல்ல. ஆத்மாவின் வழிகாட்டல் தியான நிலையில், அந்த அமைதி நிலையிலேயே ஆத்மா எம்மை வழிகாட்டுகின்றது. ஆத்மா எம்மை பரமாத்மாவோடு இணைக்கின்றது. பரமாத்மா எம்மை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றது. ஒரு நீர்த்துளி கடலில் விழுவது போல், ஒரு நீர்த்துளி கடலில் விழும்போது அது கடலாக மாறுகிறது. அதுபோல் ஆத்மா எங்கும் நிறைந்த இறை சக்தியோடு ஒன்றாகும் போது நாம் பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாகின்றோம். பரபிரம்மம் எம்மை கவனித்துக் கொள்கின்றது. இந்நிலையில் குண்டலினி அணையை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கவசம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ரார. இந்த கவசம் இது நமக்கு பாதுகாப்பு கவசம். ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகளும் எமது சக்கரங்களுக்கூடாக எம்மிடமிருந்து வெளிவருகின்றது. எமது நாளாந்த வாழ்க்கையில் எமது எண்ணங்கள், செயல்கள், நடைமுறைகள் அனைத்திலிருந்தும் இவை அந்த நடைமுறைகளில், எமது செயல்களில், எமது எண்ணங்களில் நாம் அதை வெளிப்படுத்துகின்றோம். இந்த ஆத்மாவின் நல்லெண்ணங்களே தூய தெய்வீக அன்பின் அலைகள் பரம சைத்தன்யமாக எம்மை சுற்றி கவசமாக எமக்கு அமைகின்றது. இதை நாம் எமது வாழ்க்கையில் உணரலாம். ஆத்ம விழிப்புணர்வு பெற்று தியானத்தை நாம் ஆரம்பித்த பின்பு எவ்வாறு நாம் எமது வாழ்வில் ஒவ்வொரு அம்சத்திலும் நாம் பாதுகாக்கப்படுகின்றோம் என்பதை நாம் உணரலாம். சமநிலைக்கு செல்ல முன்பு நாம் ஒரு சிறிய வீடியோவை பார்ப்போம். இந்த பாதுகாப்பு கவசம் ஸ்ரீமாதஜி சொல்வது.
This man was a drug addict, his life in tatters at the mercy of LSD. He met Sri Mataji, learned her Sahaja Yoga, as it's called, in a few minutes, and now he's prosperous and happy. It isn't physical yoga, it's based around something called Kundalini, which is a sort of inner energy, which, when released, can apparently give you serenity and cure illnesses. The great Indian leader Mahatma Gandhi met her when she was a child. He recognized her gift and invited her to live and learn with his household. Her teachings follow no specific religion and are imparted in minutes. There's even physical proof. Apparently, a cool breeze can be felt from the head when you're enlightened. It comes up here and pierces through this area called the fontanelle bone area, and you start feeling a cool breeze coming out of your head. And that is the time we should say it's the real baptism, because that's the time when you really feel the cool breeze of the Holy Ghost coming out of your head. And I gather that you have a cool breeze coming out of the top of your head all the time. Is that correct? I must be. May I feel it? Yes, see if I can feel it. Yes, I can. But it's hard to know where... Oh, yes. Yes. It's definitely cooler up there. That's incredible. Is this something that I can do on my own now? Yes, now you can do it very easily. Now, how to raise your Kundalini is very simple. You put your hand like this. I'll show you here. Now, you put your right hand. You have to take out your shoes. I'm sorry. Because the Mother Earth... I have to take my shoes off. That's better. Because the Mother Earth is another element which helps us a lot. Oh, right. All right? So we have to take help from every element. Because there's problem in the elements, that's why we have problems. All right. Now, what you have to do is to put this hand in front of the Kundalini in a straightforward way. It's nothing difficult. And then this right hand has to, because this is the hand of action, this is the hand of desire. Now you put this right hand like this, go on moving in a clockwise manner, take it up, make your neck little loose, put this hand out, and just make a knot. One. Now, again, let's do. Now it's moving faster. If you see your hand itself is moving. Now, take it up. Now again, put it back. Is the second one. Now, second. And what is this Three doing? times. Now, you'll see that. Now, I'll show you. Now, the 3 times you have to do. The third one. You'll see the results of that. All your heat is going in the Mother Earth. Now. 1. It's 2. Well, I have to admit that the breeze from my head and hands was the merest flicker compared with the almost gale force which came from Sri Mataji herself. Now here's your chance, because this cool breeze can apparently be felt through a television set, if you're particularly sensitive. Yes, if you can place your hands towards the television, you can feel the cool breeze quite easily, because you are just there. Only thing you have to make a little breakthrough, and the time of resurrection has come. This is the time of your judgment, and it has to work out. It's a blossom time, as I call it. Many are flowers, and it has to work out. Now put your hands towards me and see that you feel the cool breeze in your hand. Do you feel the cool breeze? And do you feel the cool breeze on top of your head? You can feel it with your right hand, or you can feel it with your left hand, and this is the cool breeze of the Holy Ghost coming out of you, and now you can feel it all around you. In a subtle way, it is everywhere working, but now you can feel it. First time you can feel it. இப்பொழுது எமது இரு கைகளையும் மடியில் நன்றாக திறந்து வைத்து, கால்களை பூமியில் நன்றாக பதித்து வைத்து, கவனத்தை தலை உச்சி குழியில் வைத்து, நமது கவனத்தை உள்முகமாக கொண்டு செல்வோம். எமது இரு கைகளையும் அவதானிப்போம். இரு கைகளும் குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை உணர்கிறதா என்பதை நாம் அவதானிப்போம்.
தலை உச்சி குழியில் எமது இருதய பீடம் பீத்தா என்று சொல்லப்படும் இதழ் பீத்தா. அதில் நாம் என்ன உணர்கின்றோம்? ஒரு விரிவடைதலை உணர்கின்றோமா? தளர்வை உணர்கின்றோமா? என்றும் நாம் நினைவுக்கு கொண்டு வருவோம். நாம் ஸ்ரீ மாதாஜியின் முன்பாக அமர்ந்திருக்கின்றோம். ஸ்ரீ மாதாஜியின் ஆதி குண்டலினி அவருடைய நாடிகள் சக்கரங்களிலிருந்து பரம சைத்தன்யம் எப்பொழுதும் வழிவந்து கொண்டிருக்கின்றது. அவை நமக்கு அது இறைவனின் அன்பு அலைகளாகும். அவை எமக்கு உதவி புரிய காத்திருக்கின்றது. எனவே எம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். எமது இருதயத்தை முழுமையாக வெளிப்படுத்துவோம். இப்பொழுது எமது இடது நாடியை நாம் தூய்மைப்படுத்துவோம். இடது கை மடியில் ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்தை நோக்கி, வலது கை பூமியை நோக்கி வைப்போம். மெழுகுதிரி வைக்க வேண்டியவர்கள் மெழுகுதிரி ஒளிக்கு நேராக இடது கையை வையுங்கள். மற்றவர்கள் உப்பு நீரில் கால்களை வைத்து சிறு பிரார்த்தனை. தாயே, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். எனது கடந்த கால வாழ்வின் தாக்கங்கள், பிழையான வாழ்க்கை, தவறான எண்ணங்கள், தவறான பழக்க வழக்கங்கள், மமகாரம், நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து கர்மங்கள் அனைத்தையும் பூமி தத்துவத்தால் அகற்றி விடுங்கள். இடது உள்ளம் கை 5 விரல் நுனிகளையும் அவதானிப்போம். நாம் ஓம் ஹம் சொல்லுவோம். ஓம் ஹம். ஓம் ஹம். ஓம் ஹம்.
தாயே அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. நுண்ணதிர்வுகளின் அதிகரிப்பை உணரலாம். இப்பொழுது இரு கைகளிலும் நன்றாக தலை உச்சிக்குழியும் தளர்வடைந்து குண்டலினி அன்னையின் வழிபாட்டை உணரலாம். குளிர்ச்சியாக இப்பொழுது நமது வலது நாடியை நாம் தூய்மைப்படுத்துவோம். வலது கை மடியில், இடது கை ஆகாயத்தை நோக்கி, இடது கை ஸ்ரீமாதச்சியை நோக்கி வைப்போம். இதில் நாம் பிரார்த்திப்போம், தாயே எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். எனது எதிர்கால வாழ்க்கையை பற்றிய பயம், கவலைகள், அதீத சிந்தனைகள், அதனால் வேண்டாத உடல் உழைப்பு, உடல் செயல்பாடுகளில் ஈடுபடுதல், எனது அகங்காரம், நான் என்ற அகங்காரம், அதிகாரம், இறை அன்புக்கு பணியாத தன்மை, இந்த இறை அன்பின் ஆசீர்வாதங்களை உணர முடியாத தன்மை, எனக்குள் இருக்கும் உணர முடியாத தன்மை, சாய யோகாவின் பலனை உணர முடியாத தன்மை, அதன் மகிழ்ச்சியை உணர முடியாத தன்மை, எனக்குள் இருக்கும் இந்த அகங்காரம் அனைத்தையும் என்னிடமிருந்து அகற்றிவிடுங்கள். இதயம் திறந்து பணிவோடு மற்றவர்களிடமிருந்து சரியானவற்றை கற்றுக்கொள்ள முடியாத அகங்காரம், அறியாமை அனைத்தையும் என்னிடமிருந்து அகற்றிவிடுங்கள். என்னை ஒரு விஞ்ஞானி போல் திறந்த மனதோடு நல்லதை தெரிந்தெடுக்கும் திறனுடைய ஒரு ஆளுமையை எனக்கு தந்தருளும். ஓம் ஷாம். ஓம் ஷம். ஓம் ஷம். ஓம் ஷம். நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். எனது மமகாரம், அகங்காரம் இரண்டையும் மன்னிக்கின்றேன். இப்பொழுது நமது இரு கைகளிலும் நுண்ணதிர்வுகளின் அதிகரிப்பை நாம் உணரலாம். தலையுச்சி குழியில் நன்றாக குண்டலினி அன்னையின் வழிபாட்டை உணரலாம். இந்நிலையில் இரு கைகளையும் நாம் அடுக்கிக் கொண்டு வருவோம். தொடர்ந்து அந்த நுண்ணதிர்வுகளை உணர்வோம்.
நமது பிடரியில் நாம் நுண்ணதிர்வுகளை உணரலாம். நமது மூலாதார சக்கரம், நமது பிடரியில் மூலாதார சக்கரத்தின் பீடம் இருக்கின்றது. பீட்டா, அதாவது மூலாதார சக்கரத்தின் வேர் அங்கு இருக்கின்றது. இந்த வேர் சரியானால் நமது மூலாதார சக்கரம் சரியாகிவிடும். இது எமது அனைத்து கர்மங்களையும் மன்னிக்கும் பீடமாகும். இதில் நமது வலது கையை வைப்போம். வலது உள்ளம் கையை எமது பின்பக்க பிடரியில் வைத்து தலையை சிறிது ஆகாயத்தை நோக்கி அண்ணாந்து பார்ப்போம். முடிந்தளவு உடல் எந்த கஷ்டமும் இல்லாமல் இலகுவாக வைத்துக் கொள்ளுங்கள். இதை பிரார்த்திப்போம். தாயே, என்னை அனைத்து கர்மங்களில் இருந்து விடுவித்து விடுங்கள். எனது நாட்டின் கர்மங்கள், முன்னோரின் கர்மங்கள், எனது பெற்றோரின் கர்மங்கள், முற்பிறப்பில் நான் செய்த கர்மங்கள், இந்த பிறப்பில் நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து கர்மங்களையும் அதன் விளைவுகளையும் மன்னித்து முழுமையாக என்னை அதிலிருந்து விடுவித்து விடுங்கள். தாயே, எனது கர்மங்களால் மற்றவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த பாதிப்பையும் சரி செய்து விடுங்கள் தாயே. இப்பொழுது வலது கையை மீண்டும் மடக்கிக் கொண்டு வருவோம். கைகளை வலது கையை தலை உச்சி குலுக்கி சற்று மேல் 2-3 அங்குலம் உயர்த்தி நாம் குண்டலினி எண்ணெயின் வெளிப்பாட்டை அவதானிப்போம். ஸ்ரீ மாதாஜி வீடியோவில் கூறியது போல் என்றும் நாம் ஒன்றும் செய்வதில்லை. அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது. நாம் செய்ய வேண்டியது சிரமமின்றி எம்மை முழுமையாக வெளிப்படுத்துவது. எமது தலையுச்சி குழி, அதாவது இருதயத்தை நாம் திறப்போம். முழுமையாக வெளிப்படுத்தும். இதில் நாம் ஓம் சத்தியம் 3 தடவை சொல்லுவோம். ஓம் சத்தியம், ஓம் சத்தியம், ஓம் சத்தியம். வலது கையில் தலையுச்சி குழியிலிருந்து வரும் குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை உணர்ந்தால் கையை மெதுவாக மேலே மேலே தூக்கிச் செல்லுங்கள். அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை உணரும் வரை மெதுவாக தூக்கிச் செல்லும் போது சில இடத்தில் நீங்கள் நுண்ணதிர்வுகள் அதிகரிப்பதை உணரலாம். அவ்வாறு உணர்ந்தால்
அந்த இடத்தில் கையை நிப்பாட்டுங்கள். நிப்பாட்டி நுண்ணதிர்வுகளை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், உள்வாங்கிக் கொள்ளுங்கள்.
இப்பொழுது இந்த அமைதி நிலையில் ஸ்ரீ மாதாஜி இந்த 3 நாடிகளை பற்றி ஆற்றும் ஒரு முக்கியமான உரையை நாம் கேட்போம். That within us is there are two systems which work autonomous nervous system. One is the left, another is the right. The left one is called as the Ida Nadi, or you call the moon channel, or the one. Now the moon channel is the one that works out our desires. We get our desires through this left side moon channel. And the right side one, if you see it clearly, starts little from the second center, is the one we call it as, it's called as Pingala. Now this is the channel that works out our action. First one gives us desire and the second one gives us action. Now a person who goes to extreme on any one of them tries to go away from the center. For example, now we have in the West lots of ideas say about action. Now this is the right side, this is the left side. Now we have the right and left and the center in between. All right? Now if you are too much in the action on the right side, go into imbalance, it breaks the connection with the main. If it breaks the connection with the main, then what happens? You start working on your own this side. The connection, the control goes away. Once the control of the central nervous system is gone, you can become malignant, you can develop any diseases of that kind which are psychosomatic. Also with the physical exertions and all that, you can develop some other diseases which are more physical. Now going to extremes, for example, for ladies, I have always told, who are married ladies, I have always told about them, that they really work very hard in the West, in the sense their standards are so high, everything should be spick and span, and all the time cleaning, they have no time to rest. They have no time to rest at all. They must take out some time to rest and look after themselves as well. They should involve the whole family in the work and see that there is a little balance. It should not be that only the woman should go on working all the time for the household. Of course, homemaking is her love and her liking, but that doesn't mean that she should completely sort of get ruined with that. She has to use a balance. She should use some balances which are useful to keep her up, herself in the center. So, all right. Now, this is I was telling you about the extreme behavior of anything is not good. We have to keep in balance. When we come in the balance, in the moderate way, if we live, then what happens? That we keep this contact all the time with the whole. Now the Kundalini that is down below in 3.5 coils has to rise through all this. When she rises through all this, she pierces through your fontanelle bone area and you actually feel the cool breeze coming out of your head. Now, as I was telling you, now if you go to any extremes, you break your connection with the whole. And as you break your connection with the whole, all these centers which are supplying horizontally to our physical, mental, emotional and spiritual being get cut or get exhausted or augmented, as they call it in medical terminology. So the central part is the parasympathetic nervous system, which doctors have not reached. Now through this Kundalini, which is there, which is 3.5 coil, when it rises, it pierces through 6 centers, pierces through your fontanelle bone area, and when it pierces through your fontanelle area, you get your self-realization. As simple as that. This is your mother, individual mother, because she gives you birth, a second birth.
And she doesn't trouble you. She doesn't give you any problems. She takes up all problems upon herself. She tries. But I have seen in some people, the Kundalini is very badly hurt, wounded, just all the time like a bleeding serpent, you can say. It's just moving up and down helplessly, trying to rise. It rises and falls down in some people. And it is such a sad thing that it works out in days together when the person cooperates to keep the Kundalini up there. But most of the people get it, and with little practice, about a year or so, at the most, they become masters. But within 1 month, they know everything about Sahaja Yoga and they know how to do it. In fact, you become your own master. You don't have to have any guru, you don't have to have any master. For this, you don't have to pay a single paisa. You don't have to do anything of the kind. It just works out automatically, and you can give realizations to others once you get it, when you become the master. But that is a quality which one has to achieve. If you achieve that quality, then only you can do it, otherwise you cannot do it. By talking about spirit, by talking about God, you do not achieve it. It is a living process of evolution. As we have become human beings, we become that higher being. This is the seeking today, and that's what people are seeking. They are not seeking something which has been said or done, but they want that beyond this what? And beyond this is the spirit. But as I told you, இப்பொழுது ஒரு சிறிய வீடியோ ஸ்ரீமாதிஜி இடது வலது பக்க நோய்கள் பற்றிய ஒரு உரை கேட்போம். Left side. Because there are three things now in our body. One is, what do you say to that? Balgam. Another is the bile. And the third one is the gas or bile. Alright? So the left side is the cough. All these colds and things are due to left side. And the right side is the bile. The fat is created from balgam, which doctors do not know. Do you know that? When fat is heated up by the right hand side, then it dissolves. And the gas movement is in the center. When these 5 types of gases which are within us, when they all combine together and get enlightened by the spirit, you get the cool breeze coming out. So the center part is the prana. When it gets absolutely heated up, then diseases like tuberculosis, all these things can follow. And when it gets heated up on the right hand side, on the left hand side you get tuberculosis and all these diseases due to too much heat. When it gets heated too much, then it comes to the right hand side and you get diseases like liver and all these heating diseases on the right hand side. So though the left hand side is cold, if it is heated up,
then also diseases are caused. ஸோ இதன் மூலம் நாம் நமது சமநிலையின் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டோம். ஸோ இப்பொழுது நாம் மாதச்சியின் இன்னொரு சிறிய உரையை கேட்போம். அதில் சாயோகாவில் சிகிச்சை. The second thing of Sahaja Yoga is that it is the power of love, is of compassion, of divine love. Must understand what is divine love is. That is the love that is the, like the sap, as I always say, that runs in the tree. It gives nourishment to the roots, then to all parts of the tree, and then it evaporates or it goes down. Supposing it gets stuck into one flower, what will happen? That the tree will die and ultimately the flower will also die. So our love is not limited love. Like we love our children, alright, love other children also. Everybody is absolutely in full, pure love with each other. Now one must understand the pure love, that it is not attached to anyone. But at the same time, it is pure love. If you don't have pure love in your heart, because the culture is different, people start moving their attention and spoiling their attention. So many people asked me, Mother, what to do? I said, keep your eyes only up to 3 feet. So you will see beautiful things, like you will see flowers, you will see children, and nothing horrible. So whatever makes your attention disturbed, try to avoid. Best is to concentrate on your meditation. For meditation in the morning, you can just put your right hand towards the photograph and the left hand up there. Then put your left hand towards the photograph, like this. Then left hand towards the photograph and right hand on the Mother Earth. It's better to sit on the ground in the morning. Then, if thoughtless awareness is established by looking at the photograph, close your eyes. Now some people say, Mother, my heart is not open. Alright? So you can say, looking at the Mother, Mother, please come in my heart. Somebody's Sahasrara is not open. Then you have to say, Mother, please come in my head, with both the hands.
whatever portion you think in the body is not doing well, I am always available, so you can ask. Your meditation should be good, first and foremost. If you are good Sahajogis, then only others will believe. But if you are not good Sahajogis, nobody will believe you. For so many people I have seen I am something beyond them. But Sahajogis are the ones which really make them feel that these are extraordinary people. Then after that, dealing with them, as I said, has to be absolutely with pure attention. To begin with, the men should deal only with men, and the women should deal only with women. And no complications should come out, because that is the biggest blemish Sahaja can have, that they are just like ordinary people. So you have to be careful about yourself. Before sleeping, if you have time, you must do foot soaking. If one day you don't torture yourself for that. But it's better that you do foot soaking. And in foot soaking, first of all, you must know what sort of a personality. Mostly you are right-sided, mostly. So put right hand towards the photograph, both the feet in the water with little salt, and left hand like that. But some are left-sided, some are definitely very much. They should not touch water. Two types of treatments are there. Especially left-sided people should not soak, should not use ice. This is all right-sided treatment. After doing your right-sided or left-sided treatment, I would say you put both your hands towards the photograph and see for yourself how it is working out. Without water, without candle. But I would again say that right-sided people should not use candle as far as possible. This electricity is alright. You can use it. They should not sit in the sun. They should put ice on their liver. Also they can put ice here when it is very hot. It's very good to put ice. Also for diabetes you can put the ice here. In Sahaja Yoga the treatment is very simple. For right-sided people very simple, and for left-sided. Right-sided people get problems like liver, diabetes, blood cancer, kidney coagulation. That means they can't pass urine, constipation. Also asthma, heart attack, massive, and also paralysis on the right side. So many. Now the left-sided people get pain all over left side. Also can get all kinds of psychosomatic diseases which are not curable, like cancer, mellitus, Parkinson's, all kinds. But if you do your meditation every day, once in a while you may miss it, doesn't matter, you will immediately feel that you are completely cured and you keep good health. That's the only way you can grow. And try to bring the point where you are thoughtlessly aware.
The best way to be thoughtless is to say the mantra of Nirvichar. That's very important. And secondly, to go on from I forgive everyone, I forgive everyone. So the thoughts will stop. That is the time when you are in the present. That is the time really you will grow in spirituality. சிறிது நேரம் நாம் அமைதியாக தியானிப்போம்.
இப்பொழுது ஒரு பாடலை கேட்டு இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். நாடியை சுத்தம் செய்திடுவாய் அன்னையே, ஈட நாடியை சுத்தம் செய்திடுவாய் அன்னையே, பிங்கள நாடியை பரிசுத்தம் செய்து நிர்விச்சாரத்தை அளிப்பாய் அன்னையே, ஈட நாடியை சுத்தம் செய்திடுவாய் அன்னையே, பிங்கள நாடியை பரிசுத்தம் செய்து நிர்விச்சாரத்தை அளிப்பாய் அன்னையே, ஈட நாடியை. மூலாதாரத்திலிருந்து குண்டலினி சக்தியை சஹஸ்ராரத்திற்கு அழைத்து செல்வாய். மூலாதாரத்திலிருந்து குண்டலினி சக்தியை சஹஸ்ராரத்திற்கு அழைத்து செல்வாய். பவசாகரத்தை தாட்டி சென்று ஹிருதய துவாரத்தை திறந்திடுவாய். ஹிருதய சக்கரத்தை சுத்தம் செய்து விஸ்வ நிர்மல பிரேமையை நிறைத்திடுவாய். ஈட நாடியை சுத்தம் செய்திடுவாய் அன்னையே, ஈட நாடியை. விசுத்தி சக்கரத்தை நிருமலம் செய்து ஆக்ஞா சக்கரத்தை திறந்திடுவாய். விசுத்தி சக்கரத்தை நிருமலம் செய்து ஆக்ஞா சக்கரத்தை திறந்திடுவாய். ஆக்ஞா சக்கரத்தை தாட்டி சென்று சஹஸ்ராரத்தை அலங்கரிப்பாய். சஹஸ்ராரத்தை அலங்கரித்தெங்களை மோக்ஷ பாதையில் அழைத்து செல்வாய். ஈட நாடியை சுத்தம் செய்திடுவாய் அன்னையே, ஈட நாடியை. சஹஸ்ராரத்தின் சக்திகளை அடைந்து வேண்டுபவர்களுக்கு
சக்திகளை அடைந்து வேண்டுபவர்களுக்கு பகிர்ந்திடுவோம். எப்பொழுதும் உந்தன் மகிமையை கானம் செய்ய அனுமதி கொடுத்து ஆசீர்வதிப்பாய். இதற்கு மேலும் நான் எதை கோருவேன்? இதற்கு மேலும் நான் எதை கோருவேன்? சகஸ்ரார் சுவாமினி ஸ்ரீ நிர்மல்மா ஈடா நாடியை சுத்தம் செய்திடுவாய். அன்னையே பிங்களா நாடியை பரிசுத்தம் செய்து நிர்விசாரத்தை அளிப்பாய். அன்னையே ஈட நாடியை சுத்தம் செய்திடுவாய். அன்னையே ஈட நாடியை சுத்தம் செய்திடுவாய். அன்னையே ஈட நாடியை சுத்தம் செய்திடுவாய். அன்னையே. மீண்டும் ஸ்ரீ மாதாஜிக்கு எமது இதயபூர்வமான நன்றிகளை கூறி குண்டலினி அணை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கவசம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ரம். இரு கைகளை கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். ஃபேஸ்புக் மற்றும் சூமில் இணைந்த அனைத்து அன்பர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும். கலந்துரையாட விரும்பினால் நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். ஃபேஸ்புக் அன்பர்கள், நீங்கள் ஃபேஸ்புக்கில் சாட் மூலமாக அறிய தரலாம்.